6ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 506 அப்படின்ற ரிசல்ட் வந்துச்சு நமக்கு. 5ஆம் தேதி ரிசல்ட்டு. அதாவது மாதம் மாதம் தேதி வச்சு ஒரு நம்பர் வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது நேற்று தேதியில 50 அப்படின்ற நம்பரு கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதாவது 5 தேதி 0550ன்ற நம்பர். அது மட்டும் இல்லாமல் 0ன்ற நம்பர் வந்துச்சுன்னா 0550 0770 ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுபடி பார்த்தீங்கன்னா, இப்போ 50ன்னு வந்திருக்கு. ஸோ ஆனால் திரும்பவும் வந்து 057007ன்ற நம்பரு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. மிஸ் ஆவாது. கண்டிப்பா வரும். 50ன்னு வந்துச்சுன்றதுனால 05 வராது அப்படின்னு இல்ல. 05ம் வரும். 70, 07ம் இந்த மாதம் கண்டிப்பா வரும். அது மட்டும் இல்ல, இப்போ இந்த ஏசி 99 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. இந்த 99 அப்படின்ற நம்பர் வரும்போதெல்லாம் நமக்கு எந்த மாரி அ ரிசல்ட் வருது அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா இந்த 99 வந்து ஒரு நாள் விட்டு வர நம்பர் தான் இப்போ கெஸ்ஸிங் எடுக்க போறோம். பாருங்க ஏசி 99. அது மட்டும் இல்லாம இந்த 9ன்ற நம்பரு டபுள்ஸில் வந்துச்சுன்னா, அந்த மாதம் திரும்பவுமே வந்து 9ன்ற நம்பர் டபுள்ஸில் எப்போல்லாம் வந்திருக்கோ நீங்கள் பழைய சார்ட் எடுத்து பாருங்க. இல்ல ரீசென்ட்டா இருக்கிற சார்ட்லயுமே பாருங்க. 99 அப்படின்ற கேமு வந்துச்சுன்னா, திரும்பவுமே 99 அப்படின்ற நம்பரு கேம்ல வரும். எப்படின்னா இங்க பாருங்க. இப்போ போன மாதம் 99 வரல. 9 கொஞ்ச நாளா பெண்டிங் போட்டிருந்தாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி மாதம் 99 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. ஓப்பனிங்லேயே வந்து 99 1ஆம் தேதியே வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 9 கூட எந்த நம்பர் வருதோ அதனுடைய ஆப்போசிட்டு திரும்ப திரும்ப வரும். நம்ம இருக்கிற சார்ட்ல எல்லாத்துலயுமே அது செக் பண்ணிடலாம். இங்க பாருங்க. அது மறுநாளே 95 அதுக்கப்புறம் பாருங்க 49 அந்த 4, 9 அப்படின்ற நம்பரு திரும்ப திரும்ப கேம்ல வரும். பாருங்க 9, 4 திரும்பவும் வந்து 9, 4, 4 அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 99 இது கூட 0 வந்துச்சு. அதுக்கப்புறம் 09ன்ற நம்பருமே நிறையா வரும். பாருங்க 05 வந்துச்சு. 5 பாருங்க 950 அதாவது இந்த 0 இது அந்த செட்டு திரும்பவும் வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வரணும். அப்போ 09க்கு 95 அதே மாரி பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அந்த 94 05ன்ற நம்பர்லேருந்து நிறையா ரிசல்ட் அந்த நம்பர் வந்துட்டே இருக்கும். அந்த மாரி தான் 9ன்ற நம்பர் டபுள்ஸில் வந்துச்சுன்னா, அந்த மாதம் ஃபுல்லாவே அதனோட என்ன செட்டு வந்துச்சோ அந்த நம்பர் தான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். அதான் பாருங்க இப்போ இந்த இந்த சார்ட்ல இருக்கிற ஃபுல்லா ரிசல்ட்லுமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 99ன்னு வந்துச்சு. 990 பாருங்க திரும்பவும் அது அப்படியே வந்து 099 அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சு. அதோட பார்த்தீங்கன்னா, அந்த 9 கூட 0ன்ற நம்பர் மேட்ச் செட்டா வந்துச்சு. அதுக்கு பாருங்க 95ன்னு நம்பர் வந்திருக்கும். 50 வந்திருக்கும். அப்புறம் அது 9 அந்த நம்பரு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். 00, 9 அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, 90ன்ற நம்பர் வந்து மறுபடியும் 099 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து அது கண்டிப்பா திரும்ப 59, 09, 95 அதான் அந்த 99ன்ற நம்பர் வந்தா, அந்த மாசத்துல 99ம் வரும். அதோட எந்த நம்பர் செட் ஆகி வந்துச்சோ, அதனுடைய ஆப்போசிட் நம்பரும் திரும்ப அதே நம்பருமே கேம்ல வரும். ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க அத ஃபாலோ பண்ணி இதே மாரி நீங்க எல்லா மாசமும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இருக்குங்க. பாருங்க 989 அதுக்கு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 979 இப்போ அதனுடைய நம்பரெல்லாம் திரும்ப திரும்ப இந்த மாதம் வந்திருக்கும். வேணா செக் பண்ணி பார்த்துக்கங்க. 97 அதுக்கு ஒரு 29 இங்க ஒரு 29 இங்க ஒரு 29 இங்க வந்து 98 இருக்கா? அப்போ மறுபடியும் 98 98க்கு என்ன நம்பர் வரணும்? 39, 93 வரணும். இங்க பாருங்க 39, 93 இந்த மாரி நம்பர்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப வரும். 9, 4 அதனோட என்ன செட் ஆகுதோ அதாவது இந்த 9 கூட 8 செட் ஆச்சு. அப்போ 8 ஆல் போர்ட்ல நீங்க தாராளமா ட்ரை பண்ணே வந்தீங்கன்னா, 2 நாள் 3 நாள் விட்டு கூட டக்கு டக்குன்னு அந்த 8ன்ற நம்பர் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதோட 99ஓட இன்னும் என்ன செட் ஆகுதுன்னா, இங்க 7 செட் ஆச்சு. அப்போ 7, 8 இந்த 9, 4ன்ற நம்பரு கேம்ல நிறையா வரும். அது சிங்கிளாவும் வரும். அப்படியே வந்து இப்போ 79க்கு 29, 92 அது பார்த்தீங்கன்னா, இந்த 79க்கு ஒரு 74 அப்புறம் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்த 98 திரும்பவும் ஒரு 98 அப்புறம் பாருங்க, இது எல்லாமே சேர்ந்து பாருங்க 239 ஒரு திரும்பவும் ஒரு 29 ம இந்த மாரி இங்க ஒரு 29 இந்த மாரி இந்த 99ன்ற நம்பரு எந்த மாசம்லாம் டபுள்ஸில் வருதோ, அந்த மாதம் திரும்பவும் ஒரு 99 வரும். அது மட்டும் இல்லாம, அதனுடைய என்ன
ஒரு நம்பர் எது சேர்ந்து வருதோ அந்த நம்பரும் ஆல் போர்டில் ஆப்போசிட்டாகவும் வரும், டைரெக்டாகவும் வரும். பார்த்துங்க. இங்கே பாருங்கள் 959, திரும்ப பாருங்கள் ஒரு 99, இங்கே பாருங்கள் மறுபடியும் 950, இங்கே பாருங்கள் ஒரு 99, இந்த மாதத்துலேயும் ஒரு 99 வந்திருக்கணும். 69, இந்த 99க்கு அந்த மாதத்தில் வரல. லாஸ்ட்டாக வந்த பிசி 99க்கு அந்த மாதம் வரல. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பிசி இங்கே ஒரு 99 இருக்குது. அப்போது லேட்டாக வந்திருக்கு. இந்த மாதம்லாம் விட்டு இந்த மாதத்தில் மறுபடியும் அதே 99 வந்திருக்கு, லேட்டாக வந்திருக்கு. ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய 99 வந்துட்டுருக்கு. ஸோ இப்போது என்னென்னா ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு. இந்த மாதம் மறுபடியும் ஒரு 99 என்ற நம்பரு கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஃபாலோ பண்ணுறவங்க 99 ஃபாலோ பண்ணுங்கள். அதனோட எந்த நம்பர் ஒரு நம்பர் வருதோ அந்த நம்பருமே ஆப்போசிட் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அப்போது நமக்கு இங்கே 9339ன்னு இருக்குன்னா 98 89 99ன்ற நம்பரு நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். சிங்கிள் போர்ட்லையுமே 98ன்ற நம்பருமே ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஏசி 99 வச்சு என்ன கேஸிங் எடுக்கலாம் அப்படின்னா பாருங்கள். இங்கே ஏசி 99, ஓகேங்களா? இதுக்கு மேலே பாருங்கள் 64 அப்படின்னு ஒரு நாள் விட்டு இருக்கும். 64 அது அப்படியே இங்கே பாருங்கள் இந்த 95 59 திருப்பி வச்சுக்கோங்க. கரெக்டாக பாருங்கள் இந்த 64 ஒரு நாள் விட்டு இங்கே அப்படியே 64 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இதுதான் கேமு. அதை அப்படியே பார்த்துக்குங்க. இப்போ இங்கே பார்த்துங்க 82க்கு நமக்கு இங்கே 28 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 399 அப்படியே பாக்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 773 இருக்குது, அது கீழே 087 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 82க்கு இங்கே 73. இப்போ இந்த 399லேருந்து கரெக்டாக ஒரு நாள் விட்டு பாருங்கள் 087 82 73 87 அப்படின்னே வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி பார்த்துக்குங்க. மறுபடியும் வந்து இந்த 399 பாக்ஸ் தான் நம்ம இப்போ எடுக்கிறோம். இப்போ என்ன நமக்கு 939 தான் வந்துச்சு இல்லையா? அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மேலே பாருங்கள் 408 அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் 350ன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே மேட்ச் ஆகி பாருங்கள். இந்த 408ன்ற நம்பரை நம்ம இங்கே பார்த்திங்கன்னா 908ன்னு வந்திருக்கோம். அப்படி இல்லாமல் இந்த 30ன்ற நம்பரை 35ன்ற நம்பரை ஃபுல் ஆப்போசிட் பண்ணுங்கள் 08 அப்படின்னு பிசியில் இருக்கும். அதாவது அதுக்கு மேலே 82, அது கீழே 73, அந்த 73க்கு ஒரு 87. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 08, அதுக்கு ஒரு 35, மறுபடியும் ஒரு 08. ஓகேவா? இதுதான் கேமு. ஒரு நாள் விட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாக்ஸ் அடித்து மேலே 528ன்னு இருக்குது. இதில் ஏதாவது ஒரு நம்பர் இங்கே கரெக்டாக ஆப்போசிட்டில் மேட்ச் ஆகிருந்துச்சின்னா திரும்ப அதே நம்பர் நமக்கு வந்திருக்கணும். ஆனால் இங்கே அந்த மாதிரி வரல. அந்த மாதிரி வரல. அதனால் பார்த்திங்கன்னா இந்த 35லேருந்து நமக்கு 08 அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த 73லேருந்து நமக்கு 87 அப்படின்னு ஆப்போசிட் வந்துருச்சுன்னா இப்போ இந்த 506லேருந்தே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி இங்கே கேம் வரணும். இந்த 399 அப்படின்ற பாக்ஸ் அடிச்சிச்சுன்னா திரும்ப அது கீழே இருக்கிற நம்பர்லேருந்தே ஆப்போசிட்டு மறுநாள் வருதுன்றது தான் கேமு. இப்போ இந்த 506 அப்படின்ற நம்பர்லேருந்தே ஒரு ஆப்போசிட் கேம் வரணும். அது வந்து பார்த்திங்கன்னா 001ன்னு வரலாம், இல்லை 501 அப்படின்னு வரலாம், இல்லைன்னா 600 வரலாம். அதனால் இதிலிருந்தே வந்து ஏதாவது ஒரு நம்பர் டைரெக்டாக வரலாம், ஆப்போசிட் வரலாம். அதுதான் வந்து இந்த 399ன்ற நம்பரு பாக்ஸில் வரும்போது அது கீழே இருக்கிற நம்பரில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி கேம் வருது. அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கிற நம்பர்லேருந்துமே அப்படியே டைரெக்டாக இங்கே வருது. அதனால்
இந்த 528 அப்படி இல்லைனா இந்த 506 அப்படின்ற நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பரிங் வரும். அது பார்த்துக்குங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 959லேருந்து ஒரு நாளைக்கு மேலே 64, இந்த 59க்கு ஒரு நாளுக்கு கீழே 64. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 அதில் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 3 இவ்வளோ தான். இப்போ நமக்கு இங்கே 93லேருந்து ஒரு நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா 25. இப்போ இந்த 39லேருந்து ஒரு நாளைக்கு கீழே என்ன பண்ணணும்னா, இங்கே 64க்கு 64 வந்த மாதிரி இங்கே 25க்கு அப்படியே 25 பிசி வைக்கலாம். இந்த போர்டில் 3ன்னு இருக்குது, இந்த இடத்துல 4ன்னு வைக்கலாம், இல்லைன்னா 2ன்னு ஒரு நம்பர் குறைச்சிக்கலாம். ஏன்னா இங்கே 3க்கு இங்கே 2ன்ற நம்பர் இருக்குது. அதே மாதிரி இந்த 3க்கு இங்கே 2ன்ற நம்பர் வச்சு 225 அப்படின்ற நம்பர் வரலாம். அப்படி இல்லைன்னா 425 அப்படின்ற நம்பர் பாக்ஸில் வரலாம், இல்லை டைரெக்டாகவும் வரலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு கெஸ்ஸிங் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 11 அப்படின்னு இங்கே வச்சுங்க. இந்த 11 ஒரு நாள் விட்டு 92, ஒரு நாள் விட்டு இந்த 947 வச்சுங்க. இந்த கேம் வந்து போன மாதம் வந்துச்சு. போன மாதமா? ஆமாம், போன மாதம் இதே தேதியில், அதாவது இதுக்கு முன்னாடி தேதியில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 11க்கு கரெக்டாக இங்கே 11 அப்படின்னு வந்துச்சு. ஒரு நாள் விட்டு இந்த 92, அதாவது இந்த 11 கரெக்டாக நமக்கு இது மார்க் பண்ணுற பாருங்கள். 11 இங்கே நமக்கு 11 வந்துச்சு. ஒரு நாள் விட்டு இந்த 92 நமக்கு 29 அப்படின்னு வந்துச்சு. ஒரு நாள் விட்டு இந்த 947லேருந்து 2 நம்பர் வந்துச்சு. ஆனால் வந்து நமக்கு 74ன்ற நம்பர் தான் பிசி வந்துருக்கணும். ஆனால் 954ன்னு வந்துச்சு. அதாவது இந்த இங்கே ஏபியில் இருக்கிற 94 இங்கே ஏசியில் வந்துச்சு. ஸோ ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த ரிசல்ட்லேருந்து 2 நம்பர் கரெக்டாக வந்துச்சு. இங்கே பாருங்கள், 11க்கு 11, 92க்கு 29, இந்த 947லேருந்து 954 அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்துச்சு. இப்போ அதே மாதிரி நேற்று வீடியோவிலுமே பார்த்தோம். இந்த 25க்கு இங்கே 52, இந்த 93க்கு 93ன்னு. ஸோ அதே மாதிரி தான் இந்த 25க்கு நமக்கு 52 இல்லை 25 தான். ஒரு நாள் விட்டு 93க்கு 93. இப்போ ஒரு நாள் விட்டு 15ன்னு இருக்குது. இல்லைன்னா இந்த 158லேருந்து கண்டிப்பாக இங்கே ஏதாவது 2 நம்பர் வரணும். ஓகே, 158லேருந்து 2 நம்பர் வரணும். இல்லைன்னா 25, 93, 15, 51ன்னு ஏபி வைங்க. இல்லைன்னா இந்த 158லேருந்து ஏதாவது 2 நம்பர் அங்கே வரணும். அதுவும் பார்த்துக்குங்க. ஓகேவா? பாருங்கள், சொன்ன ஐடியாலாம் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ப்ளே பண்ணிக்கங்க. ஏசி 99லேருந்து ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம், அதை பார்த்துக்குங்க. நான் வந்து இந்த பிசி 25 அப்படின்ற நம்பர் எடுக்கிறேன். அது ஒருவேளை 52 அப்படின்னுமே மாறலாம். அதனால் பாருங்கள், 225, 252ன்னு ப்ளே பண்ணுங்கள். 425, 452ன்னு ஒரு செட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். வேறு இந்த ஃபாலோ நம்பர் 10, 15, ஏபி 38 இதெல்லாமே கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா போட்டுங்க. இல்லைன்னா ஃபாலோ பண்ணுறதா ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும்.